வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 16வது மேட்சோட ப்ரெடிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் ப்ரெடிஷன் பார்க்க போகிறது முன்னாடி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சடனாக வந்து நம்ம சேனல் வந்து வியூஸ் ரொம்ப டவுன் ஆயிருக்கு. ஸோ என்ன ரீசன் தெரியல. நம்ம சேனல் மாதிரியே நிறைய பேர் வந்து ஃபேக்காக நடத்துனாங்க. ஸோ அந்த ரீசனா இல்லை வேறு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸாங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது எந்த அளவுக்கு பூஸ்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு இதே சேனல் மெயின்டைன் பண்ணலாமா, அப்படி இல்லைனா வேறு சேனல் மூலிமா உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதுதான் பர்சனலாக உங்கள்கிட்ட நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஸோ இந்த சேனல் வந்து உங்களால் தான் வந்தது. ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எப்பவும் வேண்டுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ மேட்சை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஃபைட்டிங் கேமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டெல்லியும் கல்கட்டாவும் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வின் பண்ணி ஸ்ட்ராங்காக விசாகப்பட்டினமாக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ கல்கட்டாவை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியை வின் பண்ணிவிட்டு விசாகப்பட்டினம் போயிருக்காங்க. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 3 ஏப்ரல் 7:30 PM தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ வெனியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா விசாகப்பட்டினம் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ட்ரீம் லெவனோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பேலன்ஸான பிச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 159. டோட்டலாக ப்ளே பண்ண 13 மேட்ச்சில் 6 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு, 7 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தா 187 தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த பேலன்ஸ் பிச்சு அப்படின்னு வந்தாலே கண்டிப்பாக ஆன் டைமில் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். டோட்டலாகவே ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் எல்லாமே ஃப்ளாப் ஆவாங்க, டாப் ஆர்டர் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆன் டைமில் என்ன பிச் ரிப்போர்ட் வருதுங்கிறத டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டீம் மேக் பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக 3 இயர்ஸில் ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மேட்ச் ப்ளே பண்ணதில் டெல்லி வந்து 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. கல்கட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து ரிசல்ட் இல்லாமல் தான் போயிருக்கு. ஸோ ரீசெண்டாக அந்த வெனியில் ப்ளே பண்ண மேட்சோட அப்டேட் பார்த்தீங்கன்னா சென்னை கூட ப்ளே பண்ண மேட்சோட அப்டேட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா vs சவுத் ஆப்ரிக்கா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை டெல்லி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்த ஸ்கோர் எடுத்துட்டாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் இந்த மாதிரி ஃப்ளாப் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதே இப்படி திருப்பி பார்த்தோம்னா கல்கட்டா பேட்டிங் பண்ணி 180 கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் டிசி இந்த மாதிரி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த பேலன்ஸான பிச்சிங் போது இந்த மாதிரி தான் டோட்டலாக வந்து மேட்ச் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியில் பார்த்தீங்கன்னா வார்னர் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. ஸோ ஒரு 91 வச்சிருக்காரு ஹையஸ்ட்டு. ஸோ பிருத்வி ஷா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 56, ரிஷப் பண்ட் ஒரு 51, நிதிஷ் ராணா ஒரு 25, ஸ்ரேயாஸ் ஐயர் 60, ரசூல் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு ப்ளஸ் 19 வச்சுருக்காரு. மனிஷ் பாண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 63 வச்சுருக்காரு. ஸோ பார்த்துங்க, மேபி 11ல் வந்தாலும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் பேட்டர்ஸோட நம்பர்ஸு. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பவுலர் வந்து டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க. இஷாந்த் சர்மா ஒரு 3 விக்கெட்டு, கலீல் அகமது வந்து 4 விக்கெட்டு. ஸோ நெக்ஸ்ட் அக்சர் பட்டேல் ஒரு 4 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் டீம் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, ரிஷப் பண்ட், ஸ்ரேயாஸ் ஐயர், ரசில், நிதிஷ் ராணா, சுனில் நரேன், மிச்சல் ஸ்டார்க்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமது, குல்தீப் யாதவ். இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணி கூட வச்சிங்க. ஆன் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹெட் டு ஹெட் மேட்சஸோட அப்டேட் பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண கல்கட்டாவும் டிசியும் ப்ளே பண்ண மேட்சோட அப்டேட் காட்டுறேன். 127 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிசி வந்து சேஃபாக வின் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரசல் மட்டும் ஒரு 38 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டு, அங்குல் ராய் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு, ஸ்பின்னர். ஸோ நோட் பண்ணிங்க, ஆன் டைமில் கண்டிப்பாக 11ல் வரும் சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் வேறு லெவலில் பவுலிங் பண்ணார். ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா டிசியை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர், அக்சர் பட்டேல், இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸோடு வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்ன் தான் போயிருக்கு. 135, 136 அந்த ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ஸ்கோர் கேமாக போயிருக்கு. ஸோ இது ஒரு வேளை ஃபாஸ்ட் ட்ராக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சேம் வெனியில் லாஸ்ட் இயர் ஹெட் டு ஹெட்டில் ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் தான் அது. ஸோ அதில் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 215 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கல்கட்டா பார்த்தீங்கன்னா 170க்கு மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட்டாக அந்த பிளேயர்ஸ் எல்லாமே அந்த மேட்ச்சில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஹெட் டு ஹெட்ஸ் ரெக்கார்ட்ஸ் லாஸ்ட் சீசனில் ப்ளே பண்ண அப்டேட் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ண சேம் 11 தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பிருத்வி ஷா வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மேட்சை ஒரு 43 ஃபஸ்ட் கிளாஸாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்தாரு. வார்னர் வந்து சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு ஹிட் அடித்தார். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 45 வச்சிருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 37 வச்சிருக்காரு. எகைன் வந்து பிருத்வி ஷா வந்து இனிஷியலாக கண்டிப்பாக ஒரு நாக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஷுவராக நீங்கள் பிக் பண்ணுங்கள். வார்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சிருக்காரு அந்த வெனியூவில். ஸோ ஒரு 44 வச்சிருக்காரு ஆவரேஜ். வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து எடுத்துங்க. அந்த டீமோட கேப்டன் வீசி கொடுக்கக்கூடிய பிக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு வேளை வந்து பிச்சு வந்து பேலன்ஸான பிச்சாக இருந்தால் கூட, கிரிட்டிக்கலாக இருந்தால் கூட அந்த ஒரு 30+, 50+ ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது வார்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு ரிஷப் பண்ட். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸு ப்ளே பண்ணார். ஸோ அவர்கிட்ட கிடச்ச அந்த 51 ரன் ஃபஸ்ட் கிளாஸான ஸ்கோரு. ஸோ கண்டிப்பாக வந்து எகெயின் வந்து ஒரு கேப்டனாக ஒரு 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஷுவராக நீங்கள்
ரிஷப் பண்ணிட்டு பிக் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் டச் இல்லைன்னே சொல்லணும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயரில் பவுலர்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாமே ஹிட் ஆகுறாங்க. பட் நல்ல ஆல்ரவுண்டரு. பட் இன்னும் அந்த டச்சுங்கிறது இவருக்கு கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்கார். ஸோ 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 61 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா நம்பர் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஸோ ரொம்ப பூரான நம்பர் தான். 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ரனில் ஃப்ளாப் ஆகிருக்காரு. மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அந்த ஒரு 1 or 2 ஓவர் போடுவார்னா ஒரு விக்கெட் எடுத்தால் ஃபேண்டஸில் வர சான்சஸ் இருக்குது. பட் நல்ல ஒரு ஹை பர்சன்டேஜ் பிளேயராக உங்களோட ரிஸ்க் டீமில் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா மிச்சல் மார்ஸை நீங்கள் ஷுவராக நீங்கள் ட்ராப் பண்ணி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒருவேளை நான் உங்களுக்கு ஆன் டைமில் ஒரு டீம் அசம்பிள் பண்ணி கூட உங்களுக்கு ஆன் டைமில் கூட போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்துங்க ஐடியாஸ்க்கு. கண்டிப்பாக வந்து ஸ்டெப்ஸை நீங்கள் பிக் பண்ணலாம். ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ஷுவராக நீங்கள் பிக் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இவருக்கு பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் வென்யூ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ சடனாக வந்து ஒரு பெரிய நாக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கம்மி பாலில் அந்த 25 ரன் 30 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டஸில் நல்லா பாயிண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அக்சர் பட்டேல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெட் டு ஹெட்டில் 15 மேட்ச்சில் ஒரு 147 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 19 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சில் 3 விக்கெட்டு. ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும், ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஒருவேளை பேலன்ஸான விக்கெட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இவரோட ரோல் வந்து ஒரு கீ ரோலாக இருக்கும். பிச்சு வந்து டோட்டலாக ஸ்பின்னுக்கு மாறுது, நல்ல டேர்ன் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவரோட 4 ஓவர் வந்து முக்கியமான ஓவராக இருக்கும். ஒருவேளை டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டால் கூட டீசெண்டாக ஒரு 20-25 ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டஸியில் கேப்டன் வைஸ் வரதுக்கான கெப்பாசிட்டி உள்ள பெஸ்ட் பிளேயர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரல். ஸோ செகண்ட் இன்னிங்ஸு பேட்டிங்னா ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஹிட்டர் தான். பட் பெருசாக இன்னும் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. இந்த வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 9 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நார்த்தியா, முகேஷ் குமார், இஷாந்த் சர்மா, கலீல் அகமது. ஸோ கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. கண்டிப்பாக எங்கேயுமே இவங்க வந்து மிஸ்டேக்கே பண்ணலை. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், எங்கேயுமே மிஸ்டேக்கே பண்ணல. ஸோ அதனால தான் ஒரு சாம்பியன் டீம் வந்து அவங்களால வின் பண்ண முடிஞ்சுது. ஸோ 3 மேட்ச்லையுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. பர்டிகுலராக எகென்ஸ்ட் சென்னை மேட்ச் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ வெனியில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்துக்காரு. மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இனிஷியலாக அந்த டேர்ன் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் அந்த 3 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பவுலர் வேணுங்கும்போது டோட்டலாக ஒன் சைடாக போகும் அப்படின்னா அடிஷ்னலாக அந்த இடத்துல இஷாந்த் சர்மா எடுத்துங்க. அப்படி இல்லைனா ரொட்டேட்டிங் பிளேயரை கூட யூஸ் பண்ணிங்க. பட் முகேஷை வந்து பெஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெனியூவில் சேம் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஷுவராக நீங்கள் முகேஷ் குமார் ஒரு பவுலராக எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பின்னர் ஒரு வேளை வந்து குல்தீப் ஆன் டைமில் வந்தால் லைனப்பில் என்னென்னு பார்த்துட்டு அவரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஸோ நோட்ரிட்ஜ் கூட பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா விக்கெட்லெஸ் தான் போயிருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பவுலரில் வந்து 4 ஓவர் போடக்கூடிய பவுலர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோட்ரிட்ஜ், முகேஷ் குமார், அடுத்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமது. ஸோ அந்த 4 பிளேயருமே ஏதாவது ஒரு பிளேயர் வந்து கேப்டன் வீசி ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை மல்டிபிளாக போடுறவங்க 3 பேர் கூட போட்டு ஆல்ரவுண்டரில் சேஃபாக வந்து கேப்டன் வீசி ட்ரை பண்ணுங்கள். நல்லா கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பிரவீன் டூபே வச்சுருக்காங்க. ஸோ ஆன் டைமில் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பெஞ்சில் பார்த்தீங்கன்னா சுமித் குமார், குல்தீப் கூட இந்த வாட்டி 11ல் வராங்க டவுட் தான். பட் ஆன் டைமில் என்னென்னு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக வந்து 11ல் வந்தால் ஷூராக நீங்கள் பிக் பண்ணலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி. ஸோ இதான் என்னோட டீமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய பிளேயர்னு பார்த்தீங்கன்னா கலீல் அகமது 1, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலரில் வந்து முகேஷ் குமார், அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்ரிஜி, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், ரிஷப் பண்ட், வார்னர், பிருத்வி ஷா. ஸோ கேப்டன் விசி பிக்குன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் 1, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து கலீல் அகமது எடுத்துக்கலாம். ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஸ்லைட்லி ட்ரை பண்ணுறீங்க, உண்மையிலேயே கொஞ்சம் மீடியம் கொஞ்சம் பிச்சு வந்து ரொம்பவே பேலன்ஸாக இருக்குன்னா அக்சர் பட்டேல் கூட ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு சூட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கல்கட்டா பொறுத்த வரைக்கும் பிளிப்சால்ட்டு, சுனில் 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. சுனில் நாராயணை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ கண்டிப்பாக வந்து சேம் டவுனில் தான் இறக்குறாங்க. ஸோ இனிஷியலாக வந்து ஒரு சுற்று தான் அனுப்புகிறாங்க. கிளிக் ஆகிடுச்சு போன மேட்ச்சில். பட் இந்த மேட்ச்சில் கிளிக் ஆகுமா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹிட் அடிக்கிறாரு. பட் ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சில் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ வெனியூ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் ஃப்ளாப் தான் இருக்கார். ஸோ விக்கெட்லெஸ்ஸாக தான் போயிருந்திருக்காரு. மேபி ஸ்லைட்லி இந்த மேட்ச்சில் வந்து என்னோட அசம்ஷன் வந்து ஃப்ளாப் ஆகிடுவார்னு தோடுது. ஸோ அந்த டீமில் வந்து மிச்சல் மார்ஸ் எப்படி நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கல்கட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை பர்சன்டேஜ் பிளேயரை ட்ராப் பண்ணலாம். இப்போவே அவரோட பிக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டோட்டலாக அவாய்ட் பண்ணாதீங்க. ஒரு சில டீம்லையும் ட்ரை பண்ணுங்கள். கிளிக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது சில டைமில். ஸோ வெங்கடேஷ் ஐயரை பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச்சில்
5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு போரான அவரேஜாக வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் தான். ஸோ டோட்டலாக இவங்களோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன், அடுத்து பார்த்தீங்கன்னா பிளிப்சால்ட் வந்து இன்னும் இவங்களோட விளையாடலை. ஸோ கண்டிப்பாக இவர் பிளிப்சால்ட்டை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ஸோ 3 பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் வச்சுருக்காங்க அகேன்ஸ்ட்டு டெல்லி கேபிட்டல். ஸோ இந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் கூட பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் ஒரு 48 வச்சிருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான், பெருசாக அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸுங்கிறது இல்லை. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங். ஸோ ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ 2 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா 29 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கல்கட்டாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப்பாக இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி கலீல் அகமது வந்து இனிஷியலாக நல்லா அட்டாக் பண்ணாருன்னா ஸ்ட்ரகிளாகவும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது, பர்டிகுலராக இந்த பிச்சில். ஏன்னா சென்னை டீமே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ கல்கட்டாங்கும்போது ரொம்பவே ஹிட்டர் தான். ஸோ சடனாக தூக்கி அடிக்கக்கூடிய பிளேயர் தான். அந்த மாதிரி ஹிட் அடிக்கும்போது ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரசில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. ஸோ 7 மேட்ச்சில் 227 ஸ்கோர் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணதில் 19 ரன் எடுத்திருக்காரு, விக்கெட் 1 எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேப்டன் விசி ஷுவராக எடுக்கலாம்னா அந்த இடத்துல ரசில் எடுக்கலாம். பட் இவரோட பிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மாதிரி ரமன்தீப் சிங். ஸோ ரமன்தீப் சிங் வந்து மேபி பவுல் பண்ண கூட சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, இனிஷியலாக எல்லா பவுலருமே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஓவர் போட சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் இதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மேபி நோட் பண்ணிக்கங்க. ஆன் டைமில் ஒரு வேளை ஒரு ஓவர் 2 ஓவர் கொடுத்தா கூட மேட்ச் மாறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக விக்கெட்லெஸ் தான் போயிட்டுருக்காரு. ஒரு வேளை இந்த மேட்ச்சில் நடக்குமா அப்படின்னு பார்த்தா பிச்சு கொஞ்சம் பேலன்ஸான பிச்சுங்கும் போது இவர் கண்டிப்பாக இனிஷியலாக அந்த ஸ்விங்குங்கிறது கிடைக்க சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ரொட்டேட்டிங் பிளேயராக வேணால் யூஸ் பண்ணிங்க. ஸோ கல்கட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை பர்சன்டேஜ் பவுலரை ட்ராப் பண்ணால் இந்த இடத்துல மிச்சல் ஸ்டார் கூட நீங்கள் ரொட்டேட்டிங்கில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இவர் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அன்குல் ராய், சுதாகர் ஷோராக நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணார். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக பவுல் பண்ணார். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷோராக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, இவரும் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டோட்டலாக வந்து கல்கட்டா பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக அந்த விக்கெட் கிடச்சிது அப்படின்னா டோட்டலாக ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்பர்ஸை பார்க்கும்போது ஆஸ் பர் ஸ்டாட்ஸ் படி அப்படி தான் தெரியுது. ஸோ ஒரு வேளை வந்து கல்கட்டா வந்து பிச்சு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருக்குது, பேட்டிங் விக்கெட்னா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோடய பிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளிப்சால்ட்டு 1, ஸ்ரேயஸ் ஐயர் 2, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் 3, ரசில் 4, அன்குல் ராய் 5, ராணா 6. ஸோ இதுதான் என்னோடய ஆப்ஷனு. ஒரு வேளை ஸ்பின்னர் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வராங்கன்னா ஸ்ரேயா சர்மா உள்ளே வந்தாருன்னா ட்ரை பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கேப்டன் விசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரசில் 1 கண்டிப்பாக ஹை பர்சன்டேஜ் பிக் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரேயஸர் ட்ரை பண்ணலாம். வெங்கடேஷரை ஸ்லைட்லி அவாய்ட் பண்ணிவிட்டு பிளிப்சால்ட் கூட அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பவுலிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயா சர்மா ஒரு வேளை உள்ளே வர்றாரு, பிச்சு பேலன்ஸான பிச்சுனா கண்டிப்பாக அவர் கூட ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஒரு வேளை 4 ஓவர் எகெயின் பவுல் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது இவர் கூட அந்த 2 விக்கெட் 3 விக்கெட் மல்டிபிளாக கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கல்கட்டா பொறுத்த வரைக்கும் பேட்டிங் லைனப்பு ஹெட் டு ஹெட்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து ரொம்ப புவரான நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். லைனப் டைமில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ பிருத்வி ஷா, டேவிட் வார்னர், கலீல் அகமது, ஸ்ரேயாஸ் ஐயர், ரசில், ரமன்தீப் சிங், அங்குல் ராய். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஹெட் டு ஹெட்ஸ் பார்த்து டீம் மேக் பண்ணுறீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் பிருத்வி ஷா, டேவிட் வார்னர், ரிஷப் பண்ட், முகேஷ் குமார், கலீல் அகமது. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கிளிக் ஆகிருக்காங்க, வேறு லெவலில் நல்ல நம்பர்ஸோட வச்சுருக்காங்க. ஸோ டெமோ டீம்னு பார்த்தா இந்த மாதிரி தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இல்லை பிளிப்சால்ட்டு, ரிஷப் பண்ட், டேவிட் வார்னர், வெங்கடேஷ் ஐயர், ரசில், அக்சர் பட்டேல், கலீல் அகமது. ஸோ இதான் எடுத்திருக்கேன். இதை தாண்டி பின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பிளேயர் எல்லாமே ஹை பர்சன்டேஜ் பிளேயர் தான். ஸோ ஒரு வேளை நீங்கள் இந்த பிளேயருக்கு லெஸ்ஸு கொண்டு வரணும், உள்ள லெஸ் பிக்குன்னா ஷியூராக நீங்கள் இந்த 4 பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொட்டேட்டிங் பிளேயராக ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்குன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிருத்வி ஷா கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். முகேஷ் குமார், ஸ்டார்க்கு, ஓட்ரஜி, ஒரு வேளை வந்து அன்குல் ராய், சுதாகர், அப்படி இல்லைனாக்கா வேறு ஸ்ரேயா சர்மா உள்ளே வந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள், அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரொம்ப ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க அந்த பிளேயர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். சில நேரம் வேறு மாதிரி ஃபேண்டசி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டெமோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரசில் கொடுத்துருக்கேன், கேப்டன் கொடுத்துருக்கேன், ஹை பர்சன்டேஜ் தான். விசி வந்து டேவிட் வார்னர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர் 2 பிளேயருமே எடுத்திருக்கேன். ஸோ ஒரு வேளை இதில் பிளேயர்ஸை மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல நிதிஷ் ராணா உள்ளே வந்தால் அவரை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பிளேஸில். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு சேஞ்ச் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல ஓட்ரஜி பிளேஸில் வந்து முகேஷ் குமார் கொண்டு வந்துடலாம் உள்ளே.
ராணா பிளேஸில் ஒரு வேளை சமீரா உள்ளே வந்தால் சமீரா எடுத்துகிட்டு வரலாம் பவுலர். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வேளை 11ல் வந்தால் அவர் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை அவர் உள்ளே வராருன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கையில் வந்து ஸ்லைட்லி நிறைய தான் தோணுது எனக்கு. ஸோ என்னங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துல டேவிட் வார்னர் வெர்சஸ் முகேஷ் குமார் கொடுத்துருக்கேன். டோட்டலாக டெல்லி வந்து மேட்ச் வின் பண்ணுங்கிற பேட்டர்னில் இந்த பேட்டர்னில் போயிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, நல்ல ஒரு 3 விக்கெட் மல்டிப்ளாக எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் முடிக்க சான்சஸ் இருக்குது. இது இப்படியே ரிவர்ஸில் கூட நீங்கள் கேப்டன் வீசி தெரிவிக்கலாம். ஸோ அது ஒரு வேளை மாற்றணும் பிளேயர்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்லைட்லி சுனில் நரேன் ப்ளஸில் இன்னும் ஒரு பேட்டர் நீங்கள் நிதிஷ் ராணா ட்ரை பண்ணலாம், வெங்கடேஷ் ஐயர் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா பவுலர்ஸ் இந்த இடத்துல ராணா பிளேஸில் டி சமீரா வந்து அவர் எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்டார்க்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. ஸோ இந்த மாதிரி வேறு பேட்டர்னில் மேக் பண்ணுங்கள், நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நானும் வந்து மேக்ஸிமம் ஒரு 4-5 டீம் ரெடி பண்ணி மேக் பண்ணி போஸ்ட் பண்ண பார்க்குறேன். அதையும் பார்த்துங்க ஐடியாவுக்கு. ஸோ ஆன் டைமில் சில டிப்ஸ் உங்களுக்கு டெலகிராமில் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஆகாஷ் மோத்வால் கொடுத்துருந்தேன். ஸோ எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு தெரில, நல்லா வேறு லெவலில் மேட்ச்சை திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரியும் சில நேரம் நடக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.